பள்ளிக்கு செல்வதற்கு முன்னதாகவே தயாராக வேண்டியது ஏன் அவசியம் என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். சாலை பாதுகாப்புக்கும் முன்னதாகவே தயாராவதற்கும் என்ன சம்பந்தம் என நீங்கள் நினைக்கலாம். ஒரு சிறு சம்பவத்தின் மூலம் இதன் முக்கியத்துவத்தை நான் விளக்குகிறேன். நமது கதையில் அப்பு மற்றும் மனு என்ற 2 நண்பர்கள் உள்ளனர். இருவரும் ஒரே பள்ளியில்தான் படிக்கிறார்கள், ஒரே இடத்தில்தான் வசிக்கிறார்கள். இருவரும் படிப்பில் கெட்டிக்காரர்கள்தான். ஆனால் அப்பு கடந்த 1 மாதமாக பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. அவன் கையில் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். தன் நண்பர்களை பார்க்க முடியவில்லையே என்ற வருத்தத்தில் அவன் இருக்கிறான். அப்புவிற்கு என்ன ஆனது என்று பார்ப்போம். ஸ்கூல் பஸ்ஸை பிடிப்பதற்காக வேகமாக ஓடி சாலையை கடந்தபோது ஒரு ஸ்கூட்டர் அவன் மீது மோதி விபத்து ஏற்பட்டுவிட்டது. அப்புவிற்கு எப்படி விபத்து நேர்ந்தது என்று நினைக்கிறீர்கள்? காரணம் மிகவும் எளிமையானது. வாகனங்கள் வருகிறதா இல்லையா என்று கவனிக்காமல் வேகமாக சாலையை கடக்க முயன்றதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது. அப்பு எப்போதுமே காலை கடமைகளை செய்வதிலும் உணவை உண்பதிலும் தாமதம் செய்வான். இதனால் பஸ்ஸை பிடிக்க எப்போதுமே வேகமாக ஓடுவான். அப்படி ஒரு நாள் ஓடும்போதுதான் இந்த விபத்து நிகழ்ந்தது. ஆனால் மனு அப்படியல்ல. அவன் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து தனது அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிப்பான். நிதானமாக சாலையை கடந்து பாதுகாப்பாக பள்ளி பேருந்தில் ஏறுவான். அதனால் அவனுக்கு இதுவரை எந்த விபத்தும் ஏற்படவில்லை. இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? பள்ளிக்கு செல்வதற்கு சரியான நேரத்தில் தயாராவது சாலை விபத்துக்களை தவிர்க்க உதவும். வீட்டை விட்டு சரியான நேரத்திற்கு புரிந்து கொண்டீர்கள்? பள்ளிக்கு செல்வதற்கு சரியான நேரத்தில் தயாராவது சாலை விபத்துக்களை தவிர்க்க உதவும். வீட்டை விட்டு சரியான நேரத்திற்கு கிளம்பினால் என்னென்ன விபத்துக்களை தவிர்க்கலாம் என்பதை பற்றி இனி விரிவாக பார்த்தோம். பெங்களூருவில் உள்ள ஜிகானி பகுதியில் பள்ளி பேருந்தை பிடிப்பதற்காக வேகமாக ஓடி சாலையை கடந்தபோது வலதுபுறத்தில் இருந்து வந்த அரசு பேருந்தில் மோதியதில் சஞ்சய் என்ற 11ஆம் வகுப்பு மாணவன் சுருண்டு விழுந்து பலத்த காயமடைந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.